எறும்பை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? அந்த எறும்பு ரொம்ப சின்னதா இருக்கும், கால்ல போட்டு மிதிச்சிருப்போம், நிறைய நாள் துரத்தி விட்டுருப்போம், அதை பத்தி நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம்ல. ஆனா குர்ஆன் வாழ்வியல் வழிகாட்டியா இருக்கு. அதுல அந்நமுலு அப்படின்னு ஒரு பெரிய சாப்டரே இருக்கு. எதுக்காக அப்படி கொடுத்திருக்கான்? அல்லாஹ் சாதாரணமாலாம் அந்த மாதிரி கொடுத்துட மாட்டான். இந்த எறும்புகளோட வாழ்க்கைய பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த வீடியோவை பாருங்களேன். 50 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 9 மீட்டர் நீளத்துக்கு இந்த வீடுகளை அந்த எறும்பு கட்டி வாழுதாமா. சுபஹானல்லாஹ். அந்த வீடுகள்ல கரெக்டான இன்ஜினியரிங்ல கரெக்டான வென்டிலேஷனோட ஏர் சர்க்குலேஷனோட ஒரு வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சுபஹானல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நம்லு உதுகுலு மசாகினுக்கும். நீங்க உங்களோட பொந்துகள்ல போய் ஒளிஞ்சுக்கோங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படை வருது, அவங்க தெரியாம உங்களை மிதிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எறும்பு மற்றொரு எறும்பு கூட கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சயின்டிபிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு எறும்புக்கு நடக்கக்கூடிய விஷயத்த கூட இந்த குர்ஆன் பேசுது அப்படின்னா எதற்காக அது பேசுது? அல்லாஹ் தான் அதை படைச்சான், அல்லாஹ் தான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கான். அப்படி ப்ரூவ் பண்ணி நம்ம கிட்ட நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதையும் அந்த குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சோ அந்த குர்ஆனை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய வாழ்க்கையை அதுக்கேற்ற மாதிரி அமைச்சுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.